அம்பலத்தரசே அருமருந்தே ஆனந்த தேனே அருள் விருந்தே. அம்பலத்தரசே அருமருந்தே ஆனந்த தேனே அருள் விருந்தே. சுத்தமணிகார் கோயில் வந்தாருன்னா இது அவரை மாதிரி யார் இருக்கா அப்படின்னு ஒரு பேர் வந்துடும். அந்த புகழ் சேர்க்காத சாடகம் அதுக்கப்புறமா சாகித்யம் இப்படியே படி மாறணும். அது மாதிரி இது என்ன சொல்றாங்கன்னா தொண்டு என்று வராது. சிவத்தொண்டாகிய உலகனை செய்வாருக்கு சிவ ஆனந்தமாகிய வெள்ளம் பாய்ந்து சீவன் முக்தியாகிய விளைவு கிட்டியது. சிவத்தொண்டு ஆரம்பிக்கணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மேலே போக 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 முதல்ல சிறுதேவதை ஆரம்பித்தோம். அப்புறம் பெருங்கோயிலுக்கு இப்போ வந்துட்டோம். இப்போ நம்ம யாரும் இந்த கூழ் ஊற்றுறாங்க அங்கே வேணா போகிறோமா போனாலும் அது பார்த்து வந்துடும். அங்கேயே போய் சாமி ஆடிக்கிட்டு முன்னாடி மாதிரி கிடையாது. நம்மளும் அந்த நைட்டில் கத்துவோம். ஐயப்பன் கோயிலுக்கு மழை போட்டாங்கன்னா நைட்லாம் தூங்க மாட்டோம். நைட்டில் கத்துவோம் ஐயப்பா ஐயப்பன் கத்துவோம். நம்ம அந்த அளவு குத்துவாங்க பின்னாடியே போவோம். காவல் தூக்கிட்டு போவோம். இதெல்லாம் இருக்கணும். இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தாண்டி 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 சிறுதேவதை விட்டு இப்போ நம்ம பெருங்கோயில் வந்தாச்சு. இந்த பெருங்கோயில்னா கணவனும் மனைவியும் சேர்ந்தது. இங்கே எப்படின்னா அமைதியாக இருப்பாங்க. கடவுளும் அமைதியாக இருப்பாங்க. நமக்கு ஒரு அமைதி கிடைக்கும். இங்கேயும் ரொம்ப நாள் நிற்காத மகான்கிட்ட கோயில். இப்போ நாம் ஒரு மகானா பிடிச்சிட்டோம். இங்கே வந்துட்டோம் மகானா பிடிச்சிட்டோம். ஆமாம் இருக்கணும். சிறுதெய்வம் இருக்கணும். எல்லாரும் குலதெய்வம் உண்டு. அங்கே நம்ம போகக்கூடாது. அங்கே வருஷத்துக்கு ஒரு போயிட்டு வந்துடணும். 6 மாதத்துக்கு ஒரு போய் சொல்கிறாங்க. வருஷத்துக்கு ஒரு மாதிரி போகணும். போயிட்டு அவங்ககிட்ட போய் சொல்லிடணும். நான் அந்த மாதிரி உங்களுடைய கருணையில் நான் பெரிய கடவுளை பார்க்க நான் போய்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தான் பெருமை. என்னை நீங்கள் தான் அனுப்பி வச்சிங்க. அப்படி நான் அடிக்கடி வரமாட்டேன் சொல்லிடணும் அவங்ககிட்ட. அவங்க நம்ம தேடுவாங்க காணாமேன்னு சொல்லி சொல்லணும். இந்த மாதிரி நான் நம்ம குடும்பத்தை நான் தான் இப்போ முக்திக்கு நோக்கி போய்கிட்டு இருக்கிறேன். உங்களால் தான் அந்த பெருமை வந்துச்சு எனக்கு. நீங்கள் உங்கள் நீங்கள் குளத்தை காத்து நீங்கள் என்ன மேலே வச்சிங்க அப்படின்னு சொல்லி அவங்கள புகழ்ந்து பாடிட்டு சொல்லிட்டு வரணும். ஏன்னா அவங்களும் நம்மளை சிறுதெய்வனா காத்துக்கிட்டு இருக்கோம் காலக்காலம்னு சொல்லி. அப்போ சிறுதேவதை பெருங்கோவில் அப்புறம் மகான்கள். மகான்கள் மட்டும்தான் இறைவனுக்கும் மனிதனுக்கும் பாடமா உள்ளவங்க. வேற யாரும் கிடையாது பூமியில. ஏன்னா அவங்க வாழ்ந்து மகான் ஆனவங்க பூமியில. அப்போ அவங்களுக்கு மனிதனை பற்றி ரகசியம் அத்தனையும் இறைவனை பற்றி ரகசியத்தையும் தெரிஞ்சவங்க அவங்க. இவனை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவங்க நமக்கு உதவி செய்யணும். யாராவது ஒரு மகானை பிடிச்சிக்கோ. யாராவது பிடிச்சிக்கிட்டேன்னா அவங்கள்ட்ட கெஞ்சி எனக்கு வந்து காட்டுங்க, எனக்கு அந்த தகுதியை கொடுங்க, நான் மேலே ஐயாட்ட போகணும் அப்படிங்கும்போது நமக்கு என்ன செய்வாங்க அவங்க சில பரீட்சைகள்லாம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மகிட்ட உள்ள ஆணவத்தெல்லாம் குறைச்சி கொடுக்கறதுக்கு மகான்களால் முடியும். சுந்தரர்லாம் இப்போ சுந்தரர் இந்த கோயிலை வந்து நண்பராக இருக்காருன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. எப்படி அவர் மூலமாக தான் ஒரு 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 மனிதர் வந்து அங்கே கதைகளை வரும். அவர் மூலமாக தான் சிவனை பார்த்தாருன்னு ஒரு நம்பிக்கையான கதை இந்த கோயிலே உண்டு. என்ன இப்படி 10 நாள் திருவிழா பண்ணாங்களா? இப்போ என்ன திருவிழா இது பண்ணாங்களே 10 நாளா 15 நாளா 11 நாள் பண்ணாங்களே. அதுக்கு வந்து கீரையை கொண்டு வைப்பாராம் ஒரு ஒரு பெரியவர். இந்த பண்டிகை வந்து உணவு சாப்பிட்றப்போ கீரை கொண்டு வச்சுக்கிட்டு இருப்பாராம். அந்த கீரை சுவையை பந்தியில உள்ளவங்க மேல அமர்ந்து சிவபெருமான் சாப்பிட்டுருக்காரு. இந்த பண்டிகையில அந்த 11 நாள் திருவிழாவில் பண்டிகையில் அமர்ந்து சிவபெருமானும் சுந்தரரும் ஐயா மாதிரி ஆளுங்க மேலே அமர்ந்து அந்த சுவையை சாப்பிட்டுருக்காங்க 10 நாளும். 10ஆவது நாள் வந்து அந்த கீரை இல்லை, அந்த சுவை இல்லை. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா 2 பேரும் இரவு நம்ம எல்லாம் போனதுக்கப்புறம் உட்காந்து பேசுவாங்களாம், யாருன்னா வந்தா கோயிலுக்கு இன்னைக்கு அப்படின்ட்டு. அவங்க பேசும்போது யார் வந்தா யார் வரல, என்ன கோரிக்கை, என்ன இதெல்லாம் இருக்கிறாங்க சொல்கிறாங்க. இந்த கோயில் இன்னைக்கு இருக்குங்கிறாங்க. சுந்தரரும் சிவபெருமானும் பேசுவாங்க. நண்பர்களாச்சு அவங்க. அப்போ பேசும்போது இந்த மாதிரி இன்னைக்கு சாப்பாடு நல்லா இருந்துச்சு, ஆனால் ஏதோ ஒன்று இல்லையே இந்த கருத்து சிவபெருமான். இல்லை என்ன இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லுறாரு சுந்தரர். இல்லை சுவை ஒன்று குறைஞ்சதுன்றாரு. அப்போது பார்த்தா ஆமாம் அந்த ஓரமாக கீரை வைப்பாங்க, கீரை இன்னைக்கு வைக்கல அப்படின்ட்டு. சரி அப்போ மறுநாள் காலையில் போய் சுந்தரர் போய் கேட்டிருக்காரு.
வேற ஒரு ஆள் மூலமா ஒரு ஆள் மேல அமர்ந்து அவர் போய் கேட்கிறாரு. சுந்தரனா நேரா போக முடியாது, ஒரு ஆள் மூலம் கேட்டிருக்காரு. ஐயா நேத்து நீங்க ஏன் கீரை ஏன் வைக்கலன்னா, கீரை வரலங்க நான் வைக்கிறேன், யாரும் கொஞ்சம் வைப்பாங்க, நானும் எடுத்து வைப்பேன் வைக்கிறேன். அப்போ அப்படி யார் வச்சான்னு பார்த்தா, அந்த 10 நாளும் ஒரு சாதாரண அடியாருக்கு கீரையை வச்சு போயிடுவாராம். அந்த கீரை உணவுக்கு போயிடும், சிவனுக்கு போகணும்னு வச்சிருக்காரு. அப்போ சொல்லுக்காரு, அப்பனா அவர் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அவர் அடியார், அவரை கண்டுபிடிச்சு கேட்டா, ஐயா நான் ஈசனுக்கு நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், அதுக்காக வச்சிருக்கேன். நீங்க சுந்தரர் நான் சொல்லிருக்காரு, நான் சுந்தரர் தான் சொன்னோன்னா, நீங்க எனக்கு அந்த ஏற்பாடு பண்ணுங்களேன் இருக்காரு. சரி இருக்காரு. அப்படியா என்னுடைய அடியாரான, சரி நான் என்ன பண்றேன்னா, பௌர்ணமிக்கு நடு பகல் நேரம் நான் வருவேன், வீட்டுக்கு வரேன், எந்த ரூபத்துல இருந்தாலும் அவன் என்னை பார்க்க முடிஞ்சா பார்த்துக்கலான்னு இருக்காரு. அப்புறம் அவர் ஒரு ஐயர்னு நினைக்கிறேன், அவர் என்ன இருக்காரு, அக்கறை காத்துல போய் ஃபுல்லா அன்னைக்கு எல்லாமே மெழுகி கழுவி எல்லாம் சுத்தமா வச்சிருக்காங்க. எல்லாம் ஆச்சாரம் இருக்கும்போது 12 மணி கரெக்டா புலையன், அதாவது இந்த ஆடுங்களை வெட்டி தோல்ல குறவை மாதிரி ஒரு கும்பல் வருது. அங்கிருந்து வந்த உடனே அங்க உள்ளவங்க எல்லாம், ஐயோ இந்த நேரம் சிவபெருமான் வர நேரம் பார்த்து இந்த பையன் வந்துட்டானேன்னு சொல்லி மற்றவங்க எல்லாம் ஓட்டாங்க. அபச்சாரம் ஆகி போய் சினிமா வர முடியாதுன்னு போயிட்டாங்க. இருந்த குடும்பத்தில் உள்ளவர் 10 பேர் நின்றுட்டாங்க. அவங்க மட்டும் அது இவர் பார்க்கறாராம், நல்லா ஆஜான்னு பார்க்கணும், உடம்பு மேல உரிச்ச தோலை போட்டு வராரு, கண்ணு சும்மா தகன்னு மின்னுது. இவர் தான் நம்ம ஆளு நிச்சயம் போய் காலை வந்தவொடனே அவங்களுக்கு மட்டும் காத்துட்டு. இந்த கோவிலில் நடந்த கதையை இன்னைக்கு அது உண்மையா நடந்து சொல்றாங்க. ஏத்துக்கிறவங்க ஏத்துக்காமங்க போறாங்க. ஆனா இந்த கோவில் நடந்ததாக இன்னைக்கு வரலாறு இருக்குது. இப்படி அவர் யார் மூலமா நம்ம காட்சி கொடுக்கணும்னா யார் மூலமா வருவார் இல்லையா? அப்போ நமக்கு அந்த தகுதி வரணுங்கிறதுக்காகத்தான் சிவம் எல்லா கலைகளும் நமக்கு கற்றுக் கொடுக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல ஏற்றி, ஏன்னா உயிர் அவ்வளவு ஆணவத்தோட இந்த பூமிக்கு வரும். நாம அனுபவிக்கிற துன்பம் கிடையாது, இதை விட பயங்கரமான ஆணவத்தெல்லாம் நாம செஞ்சிருக்கோம், நமக்கு அந்த அனுபவிக்க தகுதி இருக்குது. ஆனாலும் சிவம் நம்மளை தன்னோடு சேர்த்துக்கிறதுக்கு அவர் முழு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் மாயை நம்மளை வெளியே போகாதுன்னு காத்துக்கிட்டு இருக்கு, ஒரு பக்கம் சிவன் நம்மளை வெளியே வாழ்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. ரெண்டுக்கும் நடுவில் நம்மளை ஏமாத்திட்டு பூமியில வாழ்ந்துருக்கு. ஏன்னா அந்த துன்பத்தை உடன்பட்டு நம்ம அதோட சார்ந்துடும். துன்பத்தை சாராத, துன்பத்தை கண்டு விலகி இரு. அதாவது துன்பம் நம்மளை கண்டு பயப்படுற மாதிரி வாழ்க்கை அமைச்சுக்கணும். துன்பத்தை அக்கினிய நீர்ப்பறம் அந்த அக்கினி பண்ணி அக்கினி கோழி மாதிரி அதை அப்படியே வாங்குங்கிறாரு. அந்த தகுதி எடுத்துக்கோ. அக்கினி கோழி என்ன பண்ணாத, அந்த கல்லை அந்த அக்கினி தீபத்து கல்லை அப்படி மறக்கூடாது. சிவான வெள்ளம் பாய்ந்து சீவன் முக்தியா விளைவு உண்டாண்டா, தன் உண்மையை உணர்ந்து சிவத்தொண்டினை செய்வாருக்கு சீவன் முக்தி சித்திக்கும். தன் உண்மையை உணர்ந்துன்னா நான் சிவம், உண்மை என்னது, நான் சிவம், என்னை எந்த துன்பம் என்னை பாதிக்காது அப்படின்னு உணர்ந்து சிவ தொண்டு ஆகிய பிறருக்கு உதவுவது, பிறரை இன்பமாக துன்பத்தின் இன்பமா வச்சுக்கிற கலையை கத்துக்கணும். முதல்ல எப்போதுமே உற்சாகமா நம்மளை தேடி வர்றவங்க உற்சாகம் பேசி பழகிக்கும். இது ஒரு கலை. முதல்ல துன்பமான வருவாங்க, முன்னாடதான் எனக்கு அது இயல்பாகவே, நான் என்ன பெண்ணு சொல்லல, என் கூட எப்போதுமே 10-15 பேர் இருப்பாங்க முன்னாடி. ஏன்னா சிரிச்சுக்கிட்டே தான் இருப்போம், எப்போ பார்த்தாலும் சிரிப்பு தான், யாரையாவது சிரிச்சுதான் இருப்போம். அப்ப என்ன இப்போ நாளாக நம்ம அங்க எல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க டீ கடைங்கள்ல, நான் போனோன்னு எல்லாம் ஒன்னாயிருவோம். எனக்கே 5-6 டீ வரும் சும்மா குடிக்கிறதுக்கு. போட மாட்டாங்க, இருப்பா போலாம் அப்படிம்பாங்க. எங்க இருந்துச்சு அது? வீட்டுல வறுமையா தான் இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும். ஆனா பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி